எல்லாரும் வணக்கத்தோட ஆரம்பிப்பாங்க, நான் மட்டும் நன்றியோட ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. இந்த மாநாடு எப்படி நடக்கும்னு நினைக்கல. என்னை சோதித்த ஈசனுக்கு நன்றி. அந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றிய ஜெயபாலனுக்கு நன்றி. பந்தல்காரருக்கு நன்றி. பிளக்ஸ் பேனர் வைக்கிறதுக்கு நன்றி. என்னடா இது புரட்சி மாநாடு, புரட்சி மாநாடு. புரட்சினா என்ன சொல்லுவாங்க, எவனா வரான் புரட்சின்றான், மாநாடுன்றான். அது நம்ம பத்தி தெரியாதவன் பேசுறது. புரட்சினா என்ன? ஒரு அதிகாரி சொன்னான், தர்பீஸ்ல ஊசி ஏத்துன கலர் மாறிச்சுன்னு ஒரு அதிகாரி சொன்னான். எல்லாம் வாய மூடி அமைதியா இருந்தாங்க. 20 ரூபாய் கிலோ வித்த தர்பூசணி 3 ரூபாய் போச்சு. கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். கேட்க நாதி இல்லை சொன்னார் தலைவர். செய்தோம் ஆர்ப்பாட்டம் கோயம்பேட்டிலே, மாற்றினார்கள் அதிகாரியை. அதன் பெயர் புரட்சி. அதன் பெயர் தான் புரட்சி. அடுத்தது கடை வாடகைக்கு ஜிஎஸ்டி. வாடகைக்கு ஏன் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு நாம கேட்டோம். அப்படி ஒரு விஷயம் நடந்ததே எவனுக்குமே தெரியாது. அப்போ நம்ம பேச ஆரம்பிச்சோன்னே பிரஸ் கிளப்ல கண்ணை மூடிட்டு பேட்டி கொடுத்தோம். அடுத்தது ஆயக்கர் பவன் முற்றுகை. மாநில அரசோட அலுவலகங்களை முற்றுகையிட விட்டு நினைத்தா பேண்ட்ல சிறுநீர் கழிக்கிற சங்கங்களுக்கு முன்னாடி மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டு கைதானது புரட்சி. அதற்கு பேர் தான் புரட்சி. கொண்டு வந்தாங்கல்ல 1.5 கோடி காம்பவுண்டர்ஸ் கட்டுறவங்களுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த புரட்சியை செய்தது யார்? என் பேரவை. அதுக்கு வழிகாட்டியது யார்? என் தலைவன். மறுக்க முடியுமா? தொழில் வரியை 3 ஆண்டுகள் மாத்தினாங்க. யார் ஆலோசனைப்படி? தொழில் வரியை 3 ஆண்டுகளாக மாற்றினார்கள். யாரையும் ஆலோசனை கேட்கல. தனக்கு ஆதரவான சங்கத்தை ஆலோசனை கேட்டு 3 ஆண்டுகள் தொழில் வரியை மாத்தினாங்க. 300 மடங்கு வரியை ஏற்றினார்கள். யாருமே கேட்கல. கேட்டது யார்? அக்னி வெயில்ல நடு ரோட்ல 12 மணிக்கு தார் ரோட்ல பந்தல் போட அனுமதிக்கல. நடு ரோட்டில் 100 கணக்கானவோர் குடையை பிடித்துக் கொண்டு தார் ரோட்ல அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து அதை குறைத்தோமே, அதுக்கு பேர் புரட்சி. அதுக்கு தான் இந்த புரட்சி மாநாடு. பதில் சொல்ல எவனுக்கு திராணி இருக்கா? அதற்கு பேர் தான் புரட்சி. அதுக்கு தான் இந்த புரட்சி மாநாடு. கோயம்பேட்டுல வெங்காய மார்க்கெட் கேட்ட மூட்டா எங்க நெல்லை கண்ணன் வந்தாங்க. ஆனா ஒரு நிமிஷம் பக்கத்துல வாங்க. எனக்கு பூமிநாதன் 10:30 மணிக்கு போன் பண்றாரு. எத்தனை மணிக்கு? 10:30க்கு. எங்க வீட்டுல இருந்து நான் 10:45 அங்க போறேன். நான் போறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் ஹார்ட் பேஷண்ட் பூமிநாதன் அங்க இருக்காரு. எங்க சிங்கம் ஈசி பாண்டி அங்க இருக்காரு. 10 மணிக்கு ஆரம்பித்த ஆர்ப்பாட்டம் 2:30 மணி வரை கோயம்பேடு வாசல்ல முட்டி போட்டு டிஆர்ஓ வர வரையும் நாங்க போக மாட்டோம்ட்டு டிஆர்ஓ வர வச்சு அத்தனை காவல்துறை அதிகாரிகள் மிரட்டினாலும் பின்வாங்காமல் நெல்லை கண்ணன் நாங்கள் நான் சுரேஷ்லாம் முட்டி போட்டு இருந்தோம். எங்க கோயம்பேட்டுல எங்க நெல்லை கண்ணன். ஓகேவா? டிஆர்ஓ 2 மணிக்கு வந்தாங்க. ஐஏஎஸ் ஆபீசர் கதவை திறந்தாங்க. அது பேர் புரட்சி. அதுக்குதான் இந்த மாநாடு. சொல்றதுக்கு யாருக்கா திராணி இருக்கா? இது அடிச்சிருக்கோம் பத்திரிகை கவர். இந்த வருஷம் ஆர்ப்பாட்டம் யாருக்கா காட்ட திராணி இருக்கா? எத்தனை ஆர்ப்பாட்டங்கள். மயிலே மயிலே நீ இறகு போடுனா ஒருபோதும் போடாது. மயிலே மயிலே இறகு போடுனா போடாது. போட வைக்கணும். போட வைக்கிறதுக்கு போராட்டம் வேணும். போராட்டம்னா நீங்க நக்சல் கிடையாது. இந்த இந்திய ஜனநாயக நாட்டுல போராடாமல் ரத்தம் சிந்தாமல் வலியை வாங்காமல் எதையால் சாதித்த வரலாறு இருக்கிறதா? அந்த வரலாற்றுக்கு நான் சொந்தக்காரன். என்னை வழிநடத்தியது என் தலைவன். எனக்கு பாதுகாப்பாக என் அன்பு தம்பிகள். இதற்கு பேர் தான் புரட்சி. சேக்கு வேராவை எல்லாருக்குமே பிடிக்கும். சேக்கு வேராவை எல்லாருக்குமே பிடிக்கும். அர்ஜென்டினாவை பிறந்தாரு. ஆனா உலகத்துல யாரு பாதித்தாலும் பாடுபடுவார். நாங்க வியாபாரிக்கு மட்டுமா பாடுபட்டோம்? திருவண்ணாமலைக்கு வந்தோம். எங்க மின்னல் ரமேஷ் சொன்னாங்க, காசா ராமன் சொன்னார், காசா முருகன் சொன்னாரு, சிவராமன் சொன்னாரு, அண்ணா தர்பீஸ்ல போராடி நீங்க அதிகாரியை மாத்திட்டீங்க. ஆனா பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு நஷ்டம் வேணுமே, என்ன பண்ணும்? கீழ்பெண்ணாத்தூர் ஸ்தம்பித்தது. கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியத்தில் அது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை எந்த ஒரு விவசாயி சங்கமும் நடத்ததில்லை. வணிகன் விவசாயிக்காக போராடினான். அதன் பேர் புரட்சி.
அதற்கு தான் இந்த புரட்சி மாநாடு. எதிர்கொள்ள தைரியம் இருக்கிறதா யாருக்காவது? நெஞ்சை நிமிர்த்து பேசுவேன் நான். அந்த நெஞ்சுரத்தை தந்தது என் தலைவன், எனக்கு பாதுகாப்பாக என் அன்பு தம்பிகள். வியாபாரினா கொள்ளக்காரனா? இந்த உலகத்துல முதுகெலும்போடு இருக்கிற ஒரே சமூகம் வணிக சமூகம். 10,000 கொடு, 50,000 கொடு, உன் பணம் என் முடிக்கு சமம். நான் வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு சட்டை அழுக்காகாமல் ஏசி ரூமில் வேலை செய்வோம் நான் அல்ல. உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து கொரோனா வந்தாலும் என் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நான் காப்பேன். அப்படி பாடுபட்டவன் வணிகன், அவன் தான் புரட்சியாளன், அவன் தான் புரட்சியாளன். அந்த புரட்சியாளனுக்காக தான் இந்த புரட்சி மாநாடு. 1984 முதல் மாநாடு ஆவடி கேம்பகோலா. எவனுக்காவது தெம்பும் திராணியா இருக்கா வந்து என் தலைவர் முன்னாடி பேசுறதுக்கு? 42வது வணிக தின மாநாடு யாருக்காவது பேசுறதுக்கு திராணி இருக்கா? வணிகர் தினம்னா யாருக்காவது என்னன்னு தெரியுமா? எம்ஜிஆர் நுழைவரி போட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ள யாரு ஜவுளி எடுத்துட்டு வந்தாலும் வரி எம்ஜிஆர் போட்டாரு. அந்த நுழைவு வரியை எதிர்த்து சிறை சென்ற நாள் மே 5. எவனுக்காவது தெரியுமா அந்த வரலாறு? அந்த வரலாற்றை இன்றும் காப்பாற்றிக் கொண்டு யார் ஆனாலும் சரி, ராமன் ஆனாலும் சரி, ராமன் ஆனாலும் சரி, யாருக்கும் வளைய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதற்கு பெயர் தான் புரட்சி. புரட்சி என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. புரட்சி என்றது சாதாரண வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை கொண்டாட தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவைக்கு தகுதி இருக்கு. சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். எதுக்காக இன்னைக்கு வியாபாரி சங்கம்? என்னப்பா எதுக்காக இன்னைக்கு வியாபாரி சங்கம்? அங்கங்கெல்லாம் ஆன்லைன் வந்துடுச்சு, கார்பரேட் வந்துடுச்சு. தமிழ்நாடு அரசு 20% மளிகை கடை மூடியாச்சுட்டாங்க. மத்திய அரசு 53% ஆன்லைன் வந்துச்சுட்டாங்க. இன்னும் நீங்க ஏன் வியாபாரம் பண்றீங்க? காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்டேட் ஆக வேணாமா? ஏன் இன்னும் பழைய பஞ்சாயத்தையே பேசுறீங்க அப்படின்னு தனக்கு அறிவு இருப்பதாக சில மேதாவி கூட்டங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றன. பெப்சி கோகோ கோலா குடிச்சா அந்த பணம் அமெரிக்காவுக்கு போகும், வால்மார்ட்ல வாங்கினா அந்த பணம் அமெரிக்காவுக்கு போகும், டிமார்ட்ல வாங்கினா அந்த பணம் தமானிக்கு போகும். அப்போ உங்க ஊர்ல ஒருத்தனும் வாழக்கூடாது, சரியா? எல்லாமே கார்பரேட் முதலாளிகளும் கார்பரேட் நிறுவனங்களும் தான் வாழணுமா? அதை எதிர்த்து ஒருவன் குரல் கொடுத்தான் 1984. அந்த குரல் இன்று வரை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் புரட்சி. அதற்கு காரணம் என் தலைவன், என் அன்பு தம்பிகள். அடுத்த கட்டத்துக்கு வாங்க. தமிழ்நாட்டுல தமிழ்ல பேர் பழக வைக்கிறோம். ஏதாவது இந்த மாநாட்டு கிளம்பி வரும்போது அந்த ஆலோசனை கொடுத்த முடிச்சுட்டு வர இதே என்னோட இறுதியா வச்சுக்கிறேன். தமிழ்நாட்டுல தமிழுக்கு பேர் வைக்கணுமா? அதிகாரி கூப்பிட்டு பேசுறான். அதாவது கடைக்காரனுக்கு 2000 ரூபாய் ஃபைனா, கடைக்காரங்க தமிழ்ல பேர் வைக்கணும் 2000 ரூபாய் ஃபைனா. சரியா? சின்ன கடைக்காரனுக்கு ஃபைன் போடுற. இவனுங்களோட அதிகார வரம்புல தெரியும்ல. கொரோனால கஸ்டமர் மாஸ்க் போட மாட்டான். ஃபைனை யாருக்கு போடுவான்? கடைக்காரனுக்கு போடுவான். தப்பு பண்ணாதவனுக்கு அபராதம் விதித்த ஒரே அரசு தமிழக அரசு தான். நல்லா தெரிஞ்சுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஓகேவா? ஆன்ஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாட்டுல கிடைக்காது. அதுக்கு ஃபைன். அதை கடத்திலாம் விட்டுருவான். மளிகை கடை வச்சு ஒருத்தர் லாஸ் ஆகி ஏதோ பொழப்பு கவனம் வித்தா அவனை ரிமாண்ட் பண்ணுவான். பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணவன், கொலைகாரன், கொள்ளைக்காரன் அவனா சுதந்திரமா சுத்திட்டு இருப்பான். ஒருத்தன் ஆன்ஸ் பார்க்க விட்டா அடுத்து அவன் ரிமாண்ட். அரசே சாராயம் விற்குமா? அரசே சாராயம் விற்குமா? ஆனா ஒருத்தன் ஆன்ஸ் வித்தா அவன் கொலை குற்றவாளியா, அவன் ரிமாண்டா. அப்போ இதுக்கு எதிராக யார் குரல் கொடுக்கிறான்? ஒரே ஒரு சங்கம். நீ என்ன செய்து விட முடியும்? முடிந்தால் என்னை ரிமாண்ட் செய்து விடுவாயா? இல்லை காவல் நிலையத்தில் எங்களை தாக்கி விடுவாயா? இல்லை ரவுடிகளை வித்து எங்களை வெட்டி விடுவாயா? எங்கள் உதிரம் ரத்தத்தில் சிந்தினாலும் ஒரு சொட்டு ரத்தமும் என் தலைவன் முத்துக்குமார் வழியில் பூத்து கொண்டே இருக்கும். அதற்கு பெயர் தான் புரட்சி, புரட்சி, புரட்சி. ஏன் தமிழ்ல பேர் வைக்கிறேன்? நீ ஏன் கார்பரேட் கடையில தமிழ்ல பேர் வைக்க வேண்டியதானே? என்னைக்காவது சோதனை கார்பரேட் கடைக்கு போயிருக்கா? இந்த சதீஷ்குமார் மாத்திரமே நம்ம பார்த்திருப்பீங்க. எல்லாம் நல்லவர் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு 10 கேமரா தூக்கிட்டு அப்படியே போயிடுவாரு. வாழ்க்கையில என்னைக்காவது பெரு நிறுவனங்களிலோ பெரிய கடையிலோ சோதனை செய்து வளராது சதீஷ்குமாருக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க, சற்று சிந்திச்சு பாருங்க. அப்போ வியாபாரினா
இழிச்சவாயனா? தக்காளி 100 ரூபாய் விற்கும் போது ஐயோ பத்திக்கிட்டான் வியாபாரின்னு 5 ரூபாய் வித்தா பாராட்டுறாங்களா? அதை யாரு மக்கள் மனசில் விதைத்தது? தக்காளி 100 ரூபாய் விற்கும் போது வியாபாரி பதுக்குவன் என்பவன் அதே தக்காளி 2 ரூபாய் வித்தாய், அதை யார் பாராட்டுகிறீங்க? அப்போ இந்த விஷ விதையை உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நானு உனக்கு நான் சொந்தக்காரன், சாதி சமயம் இல்லாம நீ கேட்கும் போதெல்லாம் நான் கடன் கொடுக்கிறேன், கொரோனா காலத்துல என் உயிரை கிளம்பும் உயிரை நான் காப்பாத்தி இருக்கேன், என்னை புறந்தள்ளி விட்டு அந்நியர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறீர்களே, அதற்கு எதிராய் என் நாட்டு மக்களுக்கு எதையாவது இந்த மண்ணின் மக்களுக்கு செய்யுங்க தொடர்ந்து உங்களுக்காக எதிராக நான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேனே, அதற்கு பெயர் தான் புரட்சி புரட்சி புரட்சி. அதுக்குதான் இந்த புரட்சி மாநாடு. ஓகேவா? மறுபடியும் சொல்றேன், மீண்டும் பழைய வரலாறு திரும்ப நினைக்காதீங்க. ஓகேங்களா? எல்லாருக்குமே தைரியம் எல்லாருக்குமே இருக்கு. கஞ்சா போட்டா கடையில இருந்து வெட்டுவியா? போதை போட்டா கடையில இருந்து வெட்டுவியா? எல்லாருக்கும் தான் வெட்ட தெரியும். அப்போ அவர்களை அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இல்லைன்னா நாங்க இரும்பு ராடு வச்சு எடுக்கணுமா? அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்காவிட்டால் வணிகன் இரும்பு ராடை கொண்டு அடக்குவான், அது நிச்சயம். இது புரட்சி. அந்த புரட்சியை அடுத்த வாட்டி கொண்டு வராதீங்க. நாங்கள் ஜனநாயகவாதிகள். மக்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும். ஒன்னே ஒண்ணுதான் நம்ம பண்ணோம். ஒரு எலெக்ஷன் அப்போ ஒரு தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க, எல்லாம் பார்த்திருப்பீங்க. தேர்தல் அறிக்கை என்னைக்காவது எந்த தேர்தல் அறிக்கையாவது வணிகனுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று எந்த அரசியல் கட்சிகளாவது வாக்குறுதி கொடுத்த வரலாறு உண்டா? அப்போ என்ன பண்ணணும்? நாம் செய்வது ஓட்டு அரசியல் அல்ல என்று அவர்கள் தெரிந்து விட்டது. என்னைக்கு நம்மளுடைய பலத்தை நாம காட்டுறோமோ அன்னைக்கு சட்டமன்றத்தில் நமக்கான குரல் ஒலிக்கும், நாடாளுமன்றத்தில் நமக்கான குரல் ஒலிக்கும். அதிகாரம்தான் அனைத்தையும் பெற்றுத்தரும். அதிகாரம்தான் அனைத்தையும் பெற்றுத்தரும். அதிகாரம்தான் அனைத்தையும் பெற்றுத்தரும். அந்த அதிகாரத்தை நோக்கி என் தலைவன் ஆசையுடன் இந்த புரட்சி மாநாடு எங்களை சட்டமன்றத்திற்கு கொண்டு செல்லும். வாழ்க சுதேசி வணக்கம், வாழ்க சுதேசி வணக்கம்.